வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் துவரம் பருப்பு போடுறாங்க இல்லையா, குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்கிறீங்க நீங்களாம். ஆனால் நான் அந்த ரேஷன் கடை பருப்பு வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் சுத்தம் பண்ணி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பெருசாக இருக்குதுன்ட்டு. இதே நான் இட்லி சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி இதில் மொறுன்னு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த துவரம் பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒன்றா சேர்த்து வடை பண்ணி காமிக்க போகிறேன். வடை மொறுன்னு. அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பாருங்கள். 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 1 hour ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு வடைக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், புதினா. நம்மளுக்கு என்ன கீரை தேவையோ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வடை. இந்த துவரப்பருப்பு வடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வடையை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது நான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இது கடுகு தான் மிதக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது ரெண்டும் எவ்வளோ அழகாக 1 hour ஊற வச்சிங்கன்னா போதும். எண்ணெய்லாம் உங்களுக்கு வலிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ இது 1 hour ஊறி இருக்குது. இதை உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறேன் நான். இப்போ அரைச்சிட்டு எப்படி என்னென்ன போடுறேன் இன்க்ரீடியன்ஸுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே நான் இதை மிக்சியில் இப்போ அரைச்சி காமிக்கிறேன். நான் அரைச்சிட்ட பிறகு எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் நான் அரைக்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ப நம்ம தேவைக்கேற்ப உப்பு போடுறேன் நான். ஏன்னா ஒன்றை மாதிரி கரையணுன்னா நம்ம அரைக்கும் பொழுது போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது. அதுக்காக தான் நான் இப்போ இதை மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு அரைச்சிட்டேன் நல்லா. இது ஒன்று பாதியமாக தான் அரைச்சிக்கணும், குறைன்னு. நம்ம மசால் வடைக்கு எப்படி அரைப்போம் கடலைப்பருப்பு, அந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். கட் பண்ணி வச்ச வெங்காயம், புதினா சேர்க்கிறேன், பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒன்றை போல் கலந்துக்கணும். நம்ம ரேஷன் கடையில் சீப்பாக கிடைக்குது, அது மட்டமான பொருள் அப்படின்னு சில பேர் தாட்டு இருக்குது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அவங்க லாட்டாக எடுக்கிறதுனால க்ளீனாக வராது. நம்ம தான் வாங்கிட்டு வீட்டில் சுத்தப்படுத்திக்கணும். அவங்க மூட்டை கணக்கில் வாங்குறதுல அது நம்மளுக்கு க்ளீனாக வராது. அதுக்காக ஒரு டைம் வாஷ் பண்ணால் போதும். துவரம் பருப்பை கூட நம்ம சும்மா தண்ணி விட்டு 4-5 வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற இம்யூனிட்டி பவரே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்லான்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு சிலர் அது மாதிரி நினைக்கிறீங்க, அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பொருளை அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோக்காக நினச்சிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். வாங்க. இப்போ பேன் வச்சுட்டேன், எண்ணெய் ஹீட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறேன். இது துவரம்பருப்பு வடைன்றது நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டீங்கன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நிறைய குழந்தைங்க சாம்பார்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. துவரம்பருப்பில் அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குது. நம்மளுக்கு மலிவாக கிடைக்கிது. ஆனால் கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா 1 கிலோ 200 ரூபாய்க்கு மேலே போகுது. நம்ம அதே வெறும் 30 ரூபாய்க்கு நம்ம அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. அந்த பருப்பை வாங்கி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வடை மாதிரி இந்த கிளைமேட் மழை காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி மொறுன்னு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு அதிகமாக பேசுகிறேன்றீங்க, சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நான் அதிகமாக பேசுகிறேன்னா நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லணுன்ற ஆர்வத்தில் அதிகமாக பேசுகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மொறுன்னு ஸ்நாக்ஸ் பண்ணுங்கள். துவரம்பருப்பு வடை தான் நான் இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகுது, அதனால நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுது. இந்த மாவை நம்ம எடுத்து கெட்டியாக அரைச்சோம்னா அழகாக ஒரு வாழை இலையில் கூட நம்ம லேசாக தண்ணி விட்டு தட்டிக்கலாம். நான் இப்போ கையிலேயே அழகாக அடை மாதிரி பண்ணி போடுறேன். இவ்வளோதான்.
இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. துவரம்பருப்பு வடைனா கொஞ்சம் நீங்கள் எப்பயுமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எப்படி நான் இதை ரெடி பண்ணேன்னா, எனக்குமே இது தெரியாது. ஒரு டைம் நான் 2 இதுவும் மிக்ஸ் பண்ணி கலந்துருச்சு. அதை எப்படி இது மாதிரி எதனா பண்ணி பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதிலேருந்து தான் இந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு டிஷ்ஷு உருவாகுதுன்னா இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுறதுனால தான் உருவாகுது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. துவரம் பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சாம்பார் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அதுக்காக தான் இதை இது பண்ணுறேன் நான். நம்ம முன்னோர்கள் ஒரு பொழுது இருந்துட்டு நம்ம எல்லா தெய்வத்துக்கும் சாம்பார் சாதம் படைக்கிறோம். அப்போது அந்த சாம்பாரில் எவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம முன்னோர்கள் ஏன் அப்படி இது பண்ணாங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து விரதம் இருந்துட்டு அது அந்த சாப்பாடு எடுத்துக்கும் பொழுது ஜூஸ் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பானகன்ற பேரில். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் படைக்கிறத தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த சாம்பாரில் அவ்வளோ நிறைஞ்ச சத்துக்கள்லாம் இருக்குது. அது சொல்லணுன்னா டைம் பத்தாது உங்களுக்கு. இந்த மாதிரி துவரம் பருப்பு வடை சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இவ்வளோ இம்யூனிட்டி பவர் நிறைஞ்ச உணவு இது. நம்ம கடையில் போய் வீண் செலவு பண்ணி நம்ம வாங்கி செலவு பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் எல்லாம். அதில் என்ன கலக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோமா, இல்லை நம்ம அவங்க சுட்டு கொடுக்குறாங்களா அந்த எண்ணெயே வந்து எண்ணெய் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். இன்றைக்கி பேர் சொல்லி அடுக்க முடியாத அளவுக்கு பல நோய்கள் வந்துருச்சு நம்மளுக்கு. ஒரு வீட்டோட ஆரோக்கியம் வந்து கிச்சனில் தான் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம இருக்கிற கிச்சனை க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற பொருள் ஹெல்த்தியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணும். இவ்வளோ தான், சிம்பிள் தான் இது. இந்த மாதிரி ஹெல்த்தியானதெல்லாம் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. டைம் இல்லை, சோம்பேறித்தனம், ஒர்க்கிங் உமன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் ஆகிப்போச்சு இப்போ. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ் தான் இது. யோசித்து 1 hour முன்னாடி நம்ம வந்து துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரே அளவு எடுத்து ஊற வைக்கணும். நீங்கள் ஒரே இது போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கலந்து போடும்போது சுவை ரொம்ப மனமும் அருமையாக இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இது மாதிரி அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு. ஓகேங்களா? என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூடான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். நம்ம வந்து சூடான மொறுமொறுன்னு ரேஷன் கடை துவரம்பருப்பு வடை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த மாதிரி நீங்களும் துவரம்பருப்பு வடை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக மொறுமொறுன்னு வடை வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி துவரம்பருப்பு வடை நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.